இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய அரசுக்கு எதிராக விவசாயிகள் டிராக்டர் பேரணி. உத்தரப்பிரதேசம், ஹரியானாவில் போக்குவரத்து முடக்கம். ராணுவத்தில் சேர விரும்பிய இளைஞர்களுக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் அநீதி. அக்னிபாதை திட்டம் குறித்து குடியரசுத் தலைவரிடம் காங்கிரஸ் முறையீடு. மக்களவை தேர்தல் பாதுகாப்பு பணிக்கான ஆயத்த ஏற்பாடுகள். தமிழகத்துக்கு வருகிறது 200 கம்பெனி துணை ராணுவம். வணக்கம். வணக்கம். மத்திய அரசை கண்டித்து உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் விவசாயிகள் நடத்திய டிராக்டர் பேரணியால் போக்குவரத்து முடங்கியது. விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்ட அங்கீகாரம், ஓய்வூதியம், கடன் தள்ளுபடி, விவசாயிகள் மீதான வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 13ஆம் தேதி முதல் டெல்லியை முற்றுகையிடும் போராட்டத்தில் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநில விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். போலீசாரின் தடைகளை மீறி டெல்லி சலோ என்ற முழக்கத்துடன் தலைநகருக்குள் நுழைய முயன்றவர்கள் மீது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் பலியாகினர். இதையடுத்து வரும் 29ஆம் தேதி வரை தலைநகர் முற்றுகை போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பாரதிய கிசான் சங்கத்தினர் உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவர் பகுதியில் யமுனா தேசிய நெடுஞ்சாலையில் இன்று டிராக்டர் பேரணி நடத்தினர். டிராக்டர்களில் ஊர்வலமாக சென்ற விவசாயிகள் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று அறிவித்தனர். 4 लाख ट्रैक्टर भी यही हैं और 25 लाख किसान भी यही हैं. या तो किसान को एमएसपी पर गारंटी कानून C2+50 करके दे दिया जाए, अन्यथा आंदोलन के लिए सरकार तैयार है. டெல்லியை ஒட்டிய ஹரியானா எல்லை பகுதியில் டிராக்டர்களில் பேரணியாக சென்ற விவசாயிகள் உலக வர்த்தக அமைப்பின் கொடும்பாவியை எரித்தனர். விளைபொருட்களை அரசுகள் கொள்முதல் செய்வதை உலக வர்த்தக அமைப்பின் கொள்கைகள் தடுப்பதால் அதனிடமிருந்து விவசாயத்தை விடுவிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். தேசிய நெடுஞ்சாலையில் டிராக்டர்களுடன் விவசாயிகள் திரண்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. போராட்டம் தொடர்வதால் ஹரியானாவில் டெல்லி எல்லையை ஒட்டிய மாவட்டங்களில் இணைய சேவை முடக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தில் நிரந்தர வேலை தேடும் இளைஞர்களுக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் அநீதி அக்னிபாதை திட்டம் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவருக்கு காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே எழுதியுள்ள கடிதத்தில், இந்திய அரசு தனது வாக்குறுதியை மீறியதால் கனவுகள் கலைந்து போன லட்சக்கணக்கான இளைஞர்களை தாம் சந்தித்ததாகவும் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை சுட்டிக்காட்டுவதே தமது கடிதத்தின் நோக்கம் என்றும் தெரிவித்துள்ளார். 2019-2022 ஆண்டுகளில் சுமார் 2 லட்சம் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் தரைப்படை, கப்பல் படை மற்றும் விமானப்படைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உடல் தகுதி மற்றும் எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்ற அவர்கள் தங்கள் கனவுகள் நிறைவேறிவிட்டதாகவே நம்பிக்கொண்டிருந்தனர் என்று திரு கார்கே கூறியுள்ளார். வேலைக்கான உத்தரவுக்கு அவர்கள் காத்திருந்த நிலையில் நிரந்தர ராணுவ பணிக்கு மாற்றாக அக்னிபாதை திட்டம் கொண்டு வரப்படுவதாக 2022ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதி அறிவிக்கப்பட்டதால் அவர்களது கனவுகள் சிதைந்து போனதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அக்னிபாதை திட்டத்தில் பல சிக்கல்கள் இருப்பது வெளிப்படையானது என்றும் முன்னாள் ராணுவ ஜெனரல் திரு எம் நரவனே தமது நினைவு குறிப்பில் அக்னிபாதை திட்டத்தால் ராணுவம் ஆச்சரியமடைந்தது, கப்பல் மற்றும் விமானப்படைகளுக்கு இது எதிர்பாராத ஆச்சரியத்தை கொடுத்தது என்று தெரிவித்துள்ளதாகவும் திரு கார்கே சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரே வேலையை செய்யும் வீரர்களுக்கு இடையே இருவேறு ஊதியங்கள், சலுகைகள், வாய்ப்புகள் என பாரபட்சத்தை அக்னிபாதை திட்டம் உருவாக்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தில் 4 ஆண்டுகள் மட்டுமே ராணுவ பணி என்பதால் அதற்கு பின்னர் பெரும்பாலான வீரர்கள் நிச்சயமற்ற வேலைவாய்ப்பு சந்தைக்குள் தள்ளப்படுவார்கள் என்றும் சமூகத்தில் இது நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கிவிடும் என்றும் திரு கார்கே குறிப்பிட்டுள்ளார். நிரந்தர ராணுவ பணிக்கு விண்ணப்பித்த 50 லட்சம் விண்ணப்பதாரர்களிடம் தலா 250 ரூபாய் என வசூலிக்கப்பட்ட 125 கோடி ரூபாய் திருப்பி வழங்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ள அவர், இதனால் ஏற்பட்ட விரக்தியும் ஏமாற்றமும் இளைஞர்களை தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நமது இளைஞர்கள் இவ்வாறு பாதிக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது என்றும் அவர்களுக்கு நியாயமும் நீதியும் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த கடிதத்தை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள அவர், வீரமும் போராட்ட குணமும் ஆயுதப்படையில் சேர ஆர்வமும் கொண்ட இளைஞர்களின் நீதிக்கான போராட்டத்தில் காங்கிரஸ் அவர்களுக்கு துணை நிற்கும் என்று தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக 200 கம்பெனி துணை ராணுவ படையினர் அடுத்த வாரம் தமிழகம் வருவதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார்.
மக்களவைத் தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் விரைவில் அறிவிக்க உள்ளது. இதற்கான ஆயத்த பணிகளில் ஆணையம் ஈடுபட்டுள்ள நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து சென்னையில் 2 நாட்கள் ஆலோசனை நடத்தினார். அரசியல் கட்சிகள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் நாடாளுமன்ற தேர்தல் நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடைபெறும் என்று உறுதியளித்தார். இந்த பின்னணியில் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பாகவே துணை ராணுவத்தினரின் ஒரு பிரிவினர் தமிழகம் வருவார்கள் என்றார். தேர்தல் தேதி அறிவித்த பிறகு மற்றொரு பிரிவினர் வருவார்கள் என்று கூறிய அவர் பதற்றமான வாக்குச்சாவடிகள் அடையாளம் காணப்பட்டு வருவதாகவும் முதலில் வரும் துணை ராணுவ படையினர் அங்கு நிறுத்தப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். விளவங்கோடு, திருக்கோவிலூர் சட்டப்பேரவை தொகுதிகள் காலியானது தொடர்பாக சட்டப்பேரவை செயலாளரிடமிருந்து எந்த ஆவணமும் வரவில்லை என்றும் திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ள நிலையில் விளவங்கோடு தொகுதி காலியானது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு இன்று கடிதம் எழுதியிருப்பதாக சட்டப்பேரவை செயலர் திரு சீனிவாசன் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி.கே. வாசன் அறிவித்துள்ளார். சென்னையில் உள்ள தமாக அலுவலகத்தில் அவரை தமிழ்நாடு பாஜகவின் பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திரு வாசன் மாநில கட்சியான தமாக தேசிய கண்ணோட்டத்துடன் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக கூறினார். அந்த அடிப்படையில் பாஜக தலைமையில் மக்களவைத் தேர்தலை தமது கட்சி சந்திக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது. வளமான தமிழகம், வலிமையான பாரதம் என்ற அடிப்படையில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக திரு வாசன் குறிப்பிட்டார். தமிழ் மொழி, தமிழர்கள், தமிழ்நாடு ஆகியவற்றை விரும்பும் அரசு மத்தியில் உள்ளதாக தெரிவித்த அவர் பாஜக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணைய உள்ளதாகவும் கூறினார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பிரதமர் திரு மோடி நாளை பங்கேற்கும் என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் திரு வாசன் தெரிவித்தார். முன்னாள் மத்திய அமைச்சரான திரு ஜி.கே. வாசன் அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போதிலும் அதிமுகவுக்கு அவர் ஆதரவளிக்கவில்லை. இதற்கிடையே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை விடுத்துள்ள அறிக்கையில் 1999ஆம் ஆண்டு வாஜ்பாய் தலைமையிலான பாஜக ஆட்சியை அகற்றுவதற்கு காரணமாக இருந்த அப்போதைய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. மூப்பனாரின் எண்ணத்திற்கு எதிராக அவரது மகன் திரு ஜி.கே. வாசன் இன்று சுயநலத்தோடு பாஜக கூட்டணியில் இணைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மூப்பனார் ஆன்மா இதனை மன்னிக்காது என்றும் தமிழ் மாநில காங்கிரஸில் இருக்கிற உண்மையான தொண்டர்கள் எவரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இனி வருவது செய்தி துளிகள். தமிழகத்தில் 34 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் 554 ரயில் நிலையங்களை உலகத்தரத்தில் மேம்படுத்துவதற்கான திட்டப்பணிகளுக்கு பிரதமர் திரு மோடி இன்று அடிக்கல் நாட்டினார். அம்ரித் பாரத் ரயில்வே திட்டத்தின் கீழ் 41,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு காணொலி மூலம் அடிக்கல் நாட்டிய அவர் புதிய இந்தியா கட்டமைக்கப்படுவதை மக்கள் பார்த்துக் கொண்டிருப்பதாக கூறினார். 7 ரயில்வே மேம்பாலங்கள், 28 சுரங்கப்பாதை பணிகளையும் திரு மோடி தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் சென்னை கடற்கரை, கிண்டி, மாம்பலம், பரங்கிமலை, கோவை வடக்கு, ஈரோடு, திருச்செந்தூர், தர்மபுரி, அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட ரயில் நிலையங்கள் உலகத்தரத்துக்கு மேம்படுத்தப்பட உள்ளன. டெல்லி மதுபான ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறை அனுப்பிய 7வது சம்மனையும் டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் நிராகரித்துள்ளார். இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை அடுத்த மாதம் 16ஆம் தேதி நடக்க இருப்பதாக தெரிவித்துள்ள ஆம் ஆத்மி கட்சி தினமும் சம்மன் அனுப்புவதை நிறுத்திவிட்டு பொறுமையாக நீதிமன்றத்தின் முடிவுக்காக அமலாக்கத்துறை காத்திருக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. கொலை வழக்கில் திமுக முன்னாள் எம்எல்ஏ திரு ரங்கநாதன் உள்ளிட்டோரை விடுதலை செய்து சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. சென்னை கொளத்தூரில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்த மாற்றுத்திறனாளி புவனேஸ்வரன் 2012ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் திரு ரங்கநாதன் உட்பட 12 பேர் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்த வழக்கில் அனைவரையும் விடுதலை செய்து தீர்ப்பளித்த நீதிபதி திரு கே ரவி சிபிஐ தரப்பில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதி வாரிய வீடு ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் அமைச்சர் திரு ஐ. பெரியசாமியை விடுவித்த உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணையை சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது தொடரப்பட்ட வழக்கிலிருந்து அவரை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் 2023ஆம் ஆண்டு விடுவித்தது. இந்த வழக்கை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருந்தார். வழக்கில் இன்று தீர்ப்பளித்த அவர் திரு பெரியசாமியை விடுவித்து சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். தற்போது ஊழல் தடுப்பு சட்ட வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் உள்ள வழக்கின் விசாரணையை மார்ச் 26ஆம் தேதிக்குள் எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.
கோவை மாவட்டம் காரமடை அரங்கநாதர் கோயிலில் விடிய விடிய நடைபெற்ற தீப்பந்த திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீப்பந்தம் எடுத்து வந்து நேர்த்தி கடன் செலுத்தினர். வேறு எந்த கோயிலிலும் நடைபெறாத இந்த தீப்பந்த சேவை நிகழ்வை காணவும் ஏராளமானோர் குவிந்திருந்தனர். பாலாற்றை பாலைவனமாக்க ஆந்திரம் மேற்கொள்ளும் சதியை தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். குப்பம் பகுதியில் பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை கட்டுவதற்கான ஆந்திர அரசின் முயற்சிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். ஆந்திர தடுப்பணைகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்குக்கு உயிர் கொடுப்பதுடன் பாலாற்றின் குறுக்கே இனிவரும் காலங்களில் அணைகள் கட்டப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி அருகே புதியம்புத்தூரில் மாநில அளவிலான சிலம்ப போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஒற்றைக்கம்பு, இரட்டைக்கம்பு, சுருள்வாள், சண்டை பிரிவு என பல்வேறு பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் பரிசாக வழங்கப்பட்டது. திண்டுக்கல் அருகே நடைபெற்ற பூப்புனித நீராட்டு விழாவில் 233 சீர்தட்டுகளை தாய்மாமன் வழங்கி ஆச்சரியப்படுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையின் கீழ்ப்பகுதியில் உள்ள கேசிப்பட்டியில் விவசாயி ஐயப்பனின் மகள் தீபா அக்ஷயாவுக்கு பூப்புனித நீராட்டு விழா நடைபெற்றது. அவரது தாய்மாமன் சம்பத்குமார் மற்றும் சகோதரர்கள் நகைகள், பழங்கள், இனிப்புகள், அரிசி மூட்டைகள், பலசரக்கு சாமான்கள் உள்ளிட்ட சீர்வரிசைகளை 233 தட்டுகளில் பெண்கள் தலையில் சுமந்து ஊர்வலமாக எடுத்து வர கொண்டு வந்து கொடுத்தனர். வைகை அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து சரிந்து வருவதால் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களாக நீர்பிடிப்பு பகுதிகளில் போதிய மழை இல்லாத நிலையில் தற்போது வைகை அணைக்கு வினாடிக்கு 625 கனஅடி தண்ணீர் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது. 70 அடியாக இருந்த அணையின் நீர்மட்டம் குறைந்து தற்போது 67.65 அடியாக உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஏம்பலில் முத்தையா சுவாமி மாசிமக திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, நடுமாடு, கரிச்சான் மாடு என 3 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட 69 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. எருமைகள் மீது மோதியதில் உதகை மலை ரயிலின் ஒரு பெட்டி தடம் புரண்டது. மேட்டுப்பாளையத்திலிருந்து 200 பேருடன் வந்த மலை ரயில் உதகை ரயில் நிலையம் அருகே பாதையில் குறுக்கிட்ட 2 எருமைகள் மீது மோதியது. இதில் ஒரு எருமை உயிரிழக்க மற்றொன்று காயங்களுடன் தப்பியது. விபத்தை தொடர்ந்து பயணிகள் இறக்கிவிடப்பட்டு அப்பகுதியில் ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 352 புள்ளிகள் சரிந்து 72,790 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 90 புள்ளிகள் குறைந்து 22,122 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 46,480 ரூபாயாகவும் 1 கிராம் 5,810 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 40 காசுகள் குறைந்து 1 கிராம் 76 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய அரசை கண்டித்து உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் விவசாயிகள் நடத்திய டிராக்டர் பேரணியால் போக்குவரத்து முடங்கியது. ராணுவத்தில் நிரந்தர வேலை தேடும் இளைஞர்களுக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் அநீதி அக்னிபாதை திட்டமென குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக 200 கம்பெனி துணை ராணுவ படையினர் அடுத்த வாரம் தமிழகம் வருவதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.